வணக்கம். உலகத்திலே சுதந்திரமடைந்த நாடு அழுதது சிங்கப்பூரில். இந்த லீகோனி வந்து சொல்கிறான், இந்த நாட்டில் ஒன்றுமில்லை, வளம் இல்லை என்று தூக்கி எறியப்பட லீகோனி சொல்லுது, ஒன்றுமில்லை என்று நாங்கள் யோசிக்க தேவையில்லை, இந்த நாட்டை நான் உருவாக்குவேன், என்ன பின்தொடருங்கோ, எங்கள்கிட்ட பணம் இல்லை ஆனால் வளம் இல்லை என்று யோசிக்காதேங்கோ என்று சொல்லி மக்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து ஒரு வெளிச்சமிக்க தலைவன் உருவாகிறான் என்று அவன் சொன்ன வசனம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் சைனாக்காரர் தமிழர்கள் என்று அடிபடாமல் நாங்கள் ஒற்றுமையாக ஒரு நாட்டை கட்டி எழுப்புவோம் என்றான். இன்றைக்கு உலகத்தில் தலை சிறந்த நாடுகளில் ஒரு நாடாக, வளர்ச்சியடைந்த நாடுகள் ஒன்றாக தலை நிமிர்ந்து பிரமித்து நிற்கிறது. அப்படி ஒரு நாட்டைத்தான் என்னுடைய தேசிய தலைவர் உருவாக்கி இருப்பார். அதை நீங்கள் சிதைத்து விட்டீர்கள். கவலைப்பட்டு ஒன்றுமில்லை. நல்ல ஒரு தலைவனை நீங்கள் அந்த நாட்டை உருவாக்க இடமளிக்கவில்லை. உலகமே சேர்ந்து எதிர்த்து நின்றதற்கான காரணமும் அதுதான். லீகோனி உருவாக்கிய சிங்கப்பூரை விட தலை சிறந்த ஒரு இலங்கையை உருவாக்கியிருப்பார் என்னுடைய தேசிய தலைவர். இன்று நீங்கள் யோசிக்கிறீர்கள், அப்படி ஒரு தலைவனை இழந்து விட்டோம் என்று. சிங்கள மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி. அந்த லீகோனி தெருவில் இறங்கி குப்பை பொறுக்கிறான். அப்பொழுது மக்களும் சேர்ந்து குப்பை பொறுக்கினார்கள். கிளீன் சிங்கப்பூராக மாறியது. அந்த தலைவன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பளித்தார்கள். இன்று எல்லோர் மனத்திலும் லீகோனி இருப்பது போல் இன்று எங்களுடைய தமிழர்கள், அனைத்து தமிழர்களின் மனதிலும் எங்களுடைய தேசிய தலைவர் இருக்கிற உண்மை. நாங்கள் ஒரு தலை சிறந்த நாட்டை உருவாக்க வேண்டிய தமிழர்கள். எங்களை நீங்கள் சிதைத்துள்ளீர்கள், கலைத்துள்ளீர்கள். இன்றும் ஒன்றும் விட்டு போகவில்லை. இப்போவும் எங்களுடைய தமிழர்களுக்கான தீர்வையும் எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுப்பீர்களானால் இலங்கை ஒரு தலை சிறந்த நாடாக மாற முழு தகுதியும் எங்களுடைய மக்களுக்கு உண்டு. அதை உருவாக்குவதற்கு உண்மை அதுதான். புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு சிங்கப்பூரில் 2வது மொழி, தேசிய மொழியாக எங்களுடைய தமிழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அங்கு வாழும் தமிழர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறோமோ இல்லை எங்களுடைய தாய்நாடு ஸ்ரீலங்காவில் வாழ்கிறோமோ என்ற ஒரு ஃபீலிங் இருக்காது. ஏன்னா நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் என்ற ஒரு தாய் தமிழகத்தில் வாழ்கிறோம் என்ற ஒரு சுதந்திரத்தோடு தான் அங்கே சிங்கப்பூரில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். இன்று தமிழர் ஒரு ஜனாதிபதியாக அங்கீகரிக்கப்பட்டு மக்களால் போற்றப்பட்டு எல்லோர் மனதிலும் நிறைந்து வாழ்கிறார் அருங்கோ. அப்படித்தான் தமிழர்கள் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஏனென்றால் அந்த நாட்டை வளப்படுத்துவதிலும் அந்த நாட்டுக்காக உழைப்பதிலும் தலை சிறந்தவர்கள் நாங்கள். இதில் எங்களிடம் இருப்பது விசுவாசம். அந்த விசுவாசம் அனைத்து தமிழர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தமிழன் என்றாலே விசுவாசம்தான். அது எங்கள் முற்பாட்ட சோழ பேரரசனிலிருந்து ராவண பேரரசனிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய தேசிய தலைவர் வரைக்கும் மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் உன்னதமான உறவுகளின் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள். எங்களால் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும். நேற்று கனடாவில் பார்த்தீங்கன்னா பெரிய நிகழ்வுகள் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தமிழகத்தை பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ லட்சம் ஆயிரம் மக்கள் வருகினோம். பெருமை.